கொடுமைகார பாவி என்று மனிதன் நினைத்தாலோ அல்லது வேலை செய்கிறவன் நினைத்தாலோ அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுமையான பாவி என்று நினைத்தால், கொடுமைகாரன் நினைத்தால் நிச்சயம் அவன் என்ன செய்தாலும் முன்னேற முடியாது. அப்போ அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும்? மனைவி, மக்கள், தாய், தந்தை இவர்களை கடவுளின் மறுபரப்பாக பார்க்க வேண்டும், கடவுளின் சொரூபமாக பார்க்க வேண்டும். அதனால் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அது மனைவி கடவுள் கொடுத்த பிச்சை, தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இவர்கள் மகிழ்படி நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே சிறந்த ஆன்மீகமாகும். வீட்டில் உள்ளவர்கள் மனசு வந்து பதறும்படியோ அஞ்சும்படியோ நடக்கக்கூடாது. எப்போது வீட்டுக்காரர் வருவார் என்று மனைவி இயங்க வேண்டும், எப்போ மனைவி வருவார் என்று கணவன் இயங்க வேண்டும், எப்போ அப்பா வருவார் என்று பிள்ளைகள் இயங்க வேண்டும், எப்போ மகன் வருவான் என்று தாய் தந்தை இயங்க வேண்டும், எப்போது நண்பனை பார்க்கலாம் என்று நண்பனை விரும்ப வேண்டும், எப்போ நம்ம முதலாளி எப்போ வருவார் என்று வேலைக்காரன் நினைக்க வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டும்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு எப்போ வரும்? தன்னை சார்ந்தவர்கள் எத்தனை பேரும் மன விரும்புவார்கள். வெளியே வந்து இனிமையாக பேசுவார்கள். நீ வீட்டில் உள்ளவர்கள் மகிழும்படி நடந்து கொள்ளாமல் வெளியே தேனோடுக்கு பேசுவாங்க, என்ன பலன்? அதனால் எந்த பலனும் கிடைக்காது. நமக்கு துன்பம் வந்தால் நமக்கு தாய் தந்தை, மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் தான் நமக்கு துணையாக இருப்பார்கள். இவர்கள் மகிழும்படி நடந்து கொள்வதே சிறந்த அறிவாகும். இந்த அறிவு யார் தருவார்? ஆசான் அகத்தீசன் தான் தருவார். பூஜை செய்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பூஜை செய்தான் பெற வேண்டும் இதை. அப்போ என்ன வேண்டும்? ஒரு கணவன் நினைக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் என்னை புண்ணியவான், என்னை அன்போடு பார்க்க வேண்டும், என்னை கொடுமைகாரன் என்று சொல்லாத அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ அவருக்கு என்ன அப்படி வேண்டிக் கொண்டால் அருள் செய்வார். முதல் அடிப்படையை ஒருவன் சைவத்தை மேற்கொள்ள வேண்டும், சைவ உணவு சாப்பிட வேண்டும். ஆக சைவத்தை கடைபிடிக்க வேண்டும். புலால் உணவு உண்ணக்கூடாது. இப்போ புலால் உணவு உண்டுகின்றவர்களுக்கு ஜீவகாரணம் இருக்க முடியாது. நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறான். படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டார் மன்னன்னா. கையில் ஆயுதம் வச்சுட்டு வந்து கண்ணை காட்ட முடியும், கண்ணோடி இருப்பானா? இருக்க மாட்டான். அது மாதிரி இதயத்தில் வந்து கனிவு சிந்தை எப்போ வரும்? நான் இனி சைவ உணவு தான் மேற்கொள்வேன், அசைவ உணவு உண்ண மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டும்.